Hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு வீடியோல crispy corn எப்படி பண்றதுன்னு தான் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். crispy corn பண்றதுக்கு நான் இன்னைக்கு frozen corn தான் எடுத்துக்கறேன். frozen corn ரொம்ப நம்ம வேக வைக்க தேவையில்லை. நமக்கு தேவையான corn ஃப்ரீசர்ல இருந்து எடுத்துட்டு அதை வந்து ஒரு 4 to 5 minutes boiling waterல போட்டா போதும். அதுக்காக தான் நான் தண்ணி சூடு பண்ண வச்சிருக்கேன். இப்போ தண்ணி சூடாயிடுச்சு. அதுல வந்து நான் corn ஆட் பண்ணிடுறேன். இப்போ corn சாஃப்ட் ஆயிருச்சான்னு செக் பண்ணி பார்த்தேன். அதுல சாஃப்ட் ஆயிருச்சு. சோ அதை நான் தனியா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கறேன். இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்த corn-ஐ நான் தனியா ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்திடுறேன். இப்போ corn-ஐ கோட் பண்றதுக்காக நான் 4 tablespoon corn flour and தேவையான அளவு உப்பு, நம்ம காரத்துக்கு ஏத்தாப்புல chili powder ஆட் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்னைக்கு அரிசி மாவை ஆட் பண்ணல. எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா mix பண்ணி வச்சிடுறேன். சோ corn-ஐ ஃப்ரை பண்றதுக்காக கடாயில எண்ணெய் சூடு பண்ண வைக்கிறேன். ஸோ எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு corn போட்டு பார்த்தேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஸோ அதில் corn-ஐ ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். இப்போ corn ஃப்ரை ஆயிடுச்சு. அதை இப்போ எடுத்துடுறேன். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்த corn-ல ஃபைனா சாப் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் ஃபைனா சாப் பண்ண coriander leaves, தேவையான அளவு chili powder அண்ட் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்மளோட crispy corn ரெடி ஆகிடும். ஸோ ஈஸியான ரெசிபி தான், எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். and ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். and that's it for today's video guys, and hope you guys enjoyed this video. so இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம். until then, bye from us.